அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள், அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசைக்கான அந்த அதிசக்தி அந்த கிரகங்களினுடைய மாற்றத்தில் தென்பட்ட 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பலன்களை கூடுதலாக வழங்கும் வீரியமிக்கதான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது எல்லா ராசிக்குமே நன்மையைத்தான் பயக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது தீமையை மட்டும்தான் பயக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ராசிக்கு அது நன்மையாகவும் இருக்கும், சில ராசிக்கு அது தீமையாக இருக்கும், சில ராசிக்கு பேரதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி காலையில் 10:28 மணி முதல் அடுத்த நாள் 20ஆம் தேதி மதியம் 12:31 வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த திதி இருக்கு. இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் நவம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் தொடர்பான பயணங்கள் சாத்தியமாகுங்க. அதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்களும் எதிர்காலத்தில் நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த வேலையில் மொத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க. தங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது. தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க. சமூக வட்டம் விரிவு அடையும். நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க. தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம். பணியிடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் செலவாகலாம். மொபைல், மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும். தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க. வெளியிடத்தில் உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க. சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும். உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களுடன் மாலையில மகிழ்ச்சியா செயல்படவும் செய்வீங்க. அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்பில் சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க.
அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாலை நேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம். அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க. நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம். குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும். எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது. இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும். வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும். அதே நேரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் திடீரென கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இல்லைனா குழந்தையின் விஷயமாக சற்று மன அழுத்தத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பேச்சில் புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்க பாருங்க. முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எதிர்காலத்தில் இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் முதலீடுகளை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணிசமான அளவு தனவரவு கிடைக்கப்பெறுவீங்க. இது தங்களுடைய மனதிற்கு திருப்தியை தரும். அதே சமயங்கள் தங்களுடைய செலவுகளை சரியாக ஆராய்வதும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களுடைய பணத்தை சரியான இடங்களில் சேமிப்பதற்கு முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்கள்ல தங்களுடைய செயல்பாடு அதிகரிக்கவும் செய்யலாம். பெற்றோரின் ஆசிர்வாதம் பெறவங்க பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து தங்களுடைய மனம் விடுபடும். புதிய பொன் பொருள் சேர்க்க இருக்க பெறுகிறதுங்க. நீண்ட தூர பயணங்களும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது. நீண்ட நாட்களாக வராது பணத்தை கடவுள் தங்களுடைய கையில கொண்டு சேர்க்க போகிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வேலையில திறமை வெளிப்படும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகின்றது. வெளியில் எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில் விழும்படி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல
குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்க.